போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நிலையற்ற உலகத்திலிருந்து நாம் நிலையான நாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் சரியாக நீங்கள் போனால் உங்கள் ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துவார். நீங்கள் எங்கேயாவது வெள்ளாடு மாதிரி இதை விட அது சிலர் வருவாங்க, இந்த சபை திடீர்னு வருவாங்க, இந்த சபை ரொம்ப நல்லா இருக்கே அப்படிம்பாங்க. அப்புறம் திடீர்னு இன்னொரு சபைக்கு போவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு போவாங்க. இதுக்கு பேர் வெள்ளாடு. செம்மறி ஆடு கர்த்தர் நியமித்த இடத்துலையே இருக்கும். இன்னொன்று, கர்த்தர் நியமித்ததான் சாப்பிடும். செம்மறி ஆடு எப்பயுமே தலை குனிஞ்சு தான் சாப்பிடும், மேலே இருக்கிற எதையுமே சாப்பிட வேணாம். வளர்த்து பாருங்கள். ஒரு தோப்பில் போய் தைரியமாக செம்மறி ஆடை கட்டலாம், ஆனால் ஒரு தோப்பில் போய் தைரியமாக எதை கட்ட முடியாது. அதுதான் சர்ச்சில் நிறைய வெள்ளாடு இருக்கிறதுனால தான் அங்கங்கே போய் கடிச்சிடும். நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ எதை கடிக்கும்னே, நீங்கள் பாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச மாங்கண்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது. ஆனால் செம்மறி ஆட்டுடைய தகவல்களை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, எஜமான் கொடுக்காம சாப்பிடாது. என் எஜமான் எனக்காக கருதி வைத்திருக்கிறார். உங்கள் எஜமானன் உங்களுக்காக மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். அவைகள் நிலையானவைகள், அவைகள் நிலையானவைகள். இந்த நிலையானவைகளை சுதந்திரிப்பதற்கு நான் ஒரு அற்புதமான செய்தியை உங்கள் முன்னாக வைக்கப் போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அது என்ன உலகத்தில் அன்பு கூறாதிருங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அதை தான் எனக்கு உங்களோட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் சம்பாதிக்கணும், ஓடணும், பிரயாசப்படணும். உழைக்கிறத பற்றி நம்ம வேதாகமம் சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்லவே இல்லை. வேலை செய்யாமல் சாப்பிடவே கூடாதான். வேலை செய்யாமல் சொல்லுங்கள், சாப்பிடவே கூடாதான். அப்போ வேலை செய்கிறது தேவன் நமக்கு நியமித்தது. பவுல் தன் கைகளால் வேலை செய்தார் கொரிந்தியர் பட்டணத்தில். அப்போ எந்த அளவிற்கு உலகத்தை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்காமலே வேலை செய்யக்கூடாது. ஆனால் நான் அதை உங்களுக்கு இன்றைக்கி புரிய வைக்கிறேன். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவர் இந்த உலகத்தை படைச்சாரு, ஆனா இது 3 அவர் படைக்கல. இது 3 வலு சர்ப்பத்தினால் உண்டான். வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? உலகம் யாருடையது? என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் எனக்கு நேரத்துக்கு முடிக்க முடியாது. உலகம் கர்த்தர் உண்டாக்குனது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ள இந்த 3 காரியம் இருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது யார் உண்டாக்குனது இல்லை, இது ஏதேன் தோட்டத்தில் இருந்து உருவானது. இந்த 3 பாவமும் ஒரே நேரத்தில் உற்பத்தி ஆனது. இது பிசாசின் ஆலோசனையினால் உற்பத்தி ஆனது. இதிலே கவனமாக இருந்தாலே நீங்கள் உலகத்தை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். என்ன, எதில் கவனமாக இருக்கணும் சொல்லுங்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்போ இதை புரிக்கணும். இந்த 3 தான். உலகத்தில் வேலை செய்யலாம், சாப்பிட்றோம், சமைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், இதை பற்றி தப்பு இல்லை. இந்த 3ல் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த 3 தான் ஏசப்பாவும் ரொம்ப கவனமாக இருந்தார். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போம். எவ்வளோ ஓடினாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ டெபாசிட் வச்சுருந்தாலும், எத்தனை கோடி வச்சுருந்தாலும், அந்த காலத்திலே சொல்லுவாங்க, அம்பானிக்கு ஒரு நிமிஷத்தில் 3500 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்த பிறகு அது 10,000 கூட ஆயிருக்கலாம். ஜியோலாம் வந்த பிறகு அது இன்னும் எத்தனையோ ஆயிரம் கூட ஆயிருக்கலாம். ஒரு நிமிஷத்தில் அம்பானியினுடைய பணம் பெருகி கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் அந்த காலத்தில் இருந்து இப்போ ரொம்ப விரிவடைஞ்சு ரொம்ப பெரிய அளவில் இந்த தேசத்தில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால் வைக்காத பிஸ்னஸே இல்லை. இன்டர்நெட்டாக இருக்குது, இந்த டிடிஹெச்சா இருக்குது, எல்லாம் சம்பாதிச்சாலும் அவர் ஒரு நாள் போவார். எங்கே போவார்? எல்லாத்தையும் அள்ளிட்டு, கூட கூடையாக அள்ளி, மொத்தம் எவ்வளோ படமோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போக முடியாது. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான்.
இப்போ கேள்வி, நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் கண்களின் இச்சையில் மாம்சத்தின் இச்சையில் ஜீவனத்தின் பெருமையில் மாட்டிக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. இயேசுநாதர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் கொண்டு போய் விடப்பட்டார். 3 சோதனையும் இயேசுநாதர் ஜெயிச்சு பிதாவை நேசிக்கிறேன்னு நிரூபித்து காமிச்சார். அல்லேலூயா. முதல்ல என்ன, 40 நாள் சாப்பிடாத போது பசி தானே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அந்த மேட்ருக்கே வர்றான். அவர் பசியாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால எந்த பக்கத்தில் நம்ம வீக்காக இருக்கோமோ அந்த பக்கத்தில் தானே நம்மளை அடிக்க முடியும். இப்போதைக்கு 40 நாள் சாப்பிடாமல் இருக்கார். அதனால் சாப்பாட்டிலே போவோமே. சாப்பிடாமல் இருக்கவருக்கு எப்படி என்ன தோணும்? அதனால் சூப்பரான பெஸ்ட்டு ஆலோசனை, உலகத்தில் இல்லாத ஆலோசனை, யாருக்குமே கிடைக்காத ஆலோசனை, ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்ன, இந்த கல்லுகளை ஆலோசனை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். பிதாவை நேசிக்கிறவன் சரியான ஆலோசனையை சரியானபடி பெற்றுக்கொள்கிறான். அப்போ உடம்பு சொல்லுது சாப்பிடணும் சாப்பிடணும், பசிக்குது, 40 நாள் சாப்பிடல, சீனாய் மலை ரொம்ப கொடூரமானது, சாப்பிட்டா தான் மலையிலேருந்து கீழே இறங்க முடியும், உயிரே வாழ முடியும், தண்ணி வேற குடிக்கலை, இப்போ சாப்பிட்றது நல்லது தானே, நல்ல ஆலோசனை தானே. நல்ல ஆலோசனை தான். இதை விட பெஸ்ட் ஆலோசனை வேணுமா? ஆனால் இயேசுநாதர் பிதாவின் அன்பு இருந்தனால ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல. ஆனால் இன்றைக்கி எப்படி சொல்கிறான் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினாலே பிழைப்பான்னு சொல்கிறான். புதுசாக சொல்கிறான். இப்போ எப்படி பிழைப்பானா? ஆண்டவர் அழகாக பேசியிருக்கார். அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்போ அப்பமும் வேணும், அதை விட வசனம் வேணும். இங்கேருந்து 7-6 நாள் வீட்டில் சோறு பொங்கி பொங்கி சாப்பிட்லாம். ஆனால் வசனம் இல்லைன்னா அவன் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. அவனுக்குள்ளே என்ன அன்பு இல்லை, என்ன அன்பு இல்லை. அப்போ இங்கேருந்து போகும்போது வசனத்தை கொண்டுட்டு போகாட்டாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடிகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஆண்டவர் என்னோட என்ன பேசினார், அவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் பரலோகம் போக முடியும், அவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் ராஜ்யம் போக முடியும். அவருடைய சித்தத்தின்படி செய்யும் வேண்டுமானால் இந்த உடம்பு கேட்கிறத நிறுத்தணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அது சரியான தீர்வாக தான் இருக்கும். ஆனால் அது பிதாவுக்குரியதான்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் அவர் சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் யாரோட அட்வைஸில் சாப்பிட்றதுங்கிறதான் பிரச்சனை. அந்த நேரத்தில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை, யாரோட அட்வைஸில். எங்கள் அப்பா எனக்கு இருக்கார், எனக்கு தேவையானதெல்லாம் செய்வார்னு இயேசு சொல்லாமல் சாத்தானுக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே இருக்க எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஏப்பா, என் இயேசு எனக்கு எல்லாத்தையும் செய்வார், எந்த இயேசு எனக்கு நல்லவர். இது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒரு தராசில் வச்சு இதில் என்ன தப்பு இருக்கிறது? பசிக்கிறது, நல்ல ஆலோசனை கொடுக்கிறான், சாப்பிடுவதில் என்ன தப்பு இருக்கிறது? பிதாவின் அன்பு இருக்கிறவனுக்கு இது தப்பா தெரியும். பிதாவின் அன்பு. ஏனென்றால் இவைகளெல்லாம் அழிந்து போகும். என் பிதாவினுடைய சித்தம் என்னவென்றால் இந்த ஆலோசனையை நான் கேட்கக்கூடாது. எவ்வளோ கவனமாக இருந்திருக்காரு. அதனால தான் நீங்கள் பெறப்போகிற இளைப்பாறுதல் இனி உண்டாகிறபடியால் மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமாம், பாம்புகிட்ட இருந்து வருதா தெய்வத்திட்ட இருந்து வருதான்னு. அங்கே தான் ஏவாள் தவறுனார், இயேசு ஜெயிச்சார். கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏவாள் ஆலோசனையில் தான் தவறுனாங்க. ஆண்டவர் ஆலோசனையை பார்க்கும்போது பார்க்குறாரு, வந்தது நீ இல்லவா, உன்னோட ஆலோசனை நல்லது இல்லையா, அதனால தான் சொல்லி ஒரே வசனத்தில் முடிச்சு விட்டார். இந்த மாம்சத்தின் இச்சையை இயேசுநாதர் ஜெயிச்சு பிதாவின் அன்பு எனக்குள்ளே பூரணமாக இருக்கிறது என்று சொல்லி நீ என்றென்று நிலைத்திருக்கிற பிதாவின் ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். இளைப்பாரி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறதை விட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால என்ன கேட்கிற சில மாம்ச இச்சைகள் நமக்கு வரும்போது அது தெய்வத்துக்கு பிரியமானதா, அது தேவனுடைய ஆலோசனையா, அது தேவன் சொல்றது தானா என்பதை வசனத்திலிருந்து பார்த்து பிதாவின் சித்தம் செஞ்சாதான் பரலோக ராஜ்யம். கத்தாவே கத்தாவேன்னு கத்துறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டானா. மாறாக யார் வருவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, பிதாவினுடைய சித்தத்தின்படி
செய்கிறவனே. மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து முற்காலத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம். இப்பொழுதோ அவருடைய இரத்தத்தினாலே நாம் சமீபமானவர்களாய் மாறி இருக்கிறோம். அதனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நித்தியத்துக்குரியவர்கள் ஆனபடினால, என்றென்று நிலைத்திருக்கிறவர்கள் ஆனபடினால, நம்ம மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிடணும். அதுக்காக சாப்பாடே இல்லைன்னு நினைக்காதீங்க. பிசாசு 3 சோதனை முடிஞ்சு போன பிறகு பரலோகத்திலேருந்து டிஃபன் கேரியரில் இயேசுக்கு சாப்பாடு வந்துச்சு. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதா விளங்கலையா? அப்போ அப்படிலாம் பட்டினி போட்டுருவாரா? 2 தடவை தூதர்கள் இயேசுவை வந்து பலப்படுத்தினாங்க. ஒன்று சீனாய் மலையில், இன்னொன்று கெத்சமனே தோட்டத்தில். நமக்கு உலகம் காணாத அளவுக்கு ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு உலகம் காணாத ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நமக்கு உலகம் காணாத செல்வங்களை வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் 12 முத்துக்களை ஒரே இடத்துல போட்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு மகிமையை வச்சிருக்கிறார். இங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற மகிமையெல்லாம் பரலோகத்தில் ஓரிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் என் மனசு விரும்பினதை செய்யறதுக்கு இல்லை ஆண்டவர், அவர் விரும்பத்தை செய்யறதுக்கு தான் நான். இதை எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க? இதுதான் அன்பு. ஆனால் இங்கே தலைகீழாக மாறிடுச்சுல. பிள்ளைங்க விரும்புகிறத செய்கிறது இல்லை பெற்றோர், பெற்றோர் விரும்பினதை செய்கிறது தான் பிள்ளைங்க. அந்த காலத்தில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் தான் படிக்கலை, நீனாவது என்ன செய். ஆனால் இவன் 10ஆவதுல சொல்லுவான், நீனே படிக்கலை, நானும் படிக்கலை. நீ ஒழுங்காக படிச்சிருக்க வேண்டியதானே, என்னைய போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க படின்னு. எப்படி? ஏன்னா இங்கே எல்லாம் தலைகிழமாக போயிடுச்சு. இப்படி தான் ஆராதனைக்கு வர்ற நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. தேவன் நமக்கு காணாத நன்மைகளை அவர் பதிந்து வைத்திருக்கிறார். அநேக நன்மைகளை உங்களுக்கு தந்து நிலைத்திருக்கிறவைகளுக்கு நேராக உங்களை நடத்துவார். நல்ல ஒரு கைகளை தட்டி ஆண்டவரை நல்லா உயர்த்துவோமா? நல்லா பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி எனக்காக வைத்திருக்கிறார். அடிக்கடி அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, அப்பதான் ஆராதனை நல்லா இருக்கும். நிலைத்திருக்கிறவைகள் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெயிச்சவரை பார்க்குறோம், தோத்தவரை ஒருத்தர் அப்படி லைட்டாக காமிச்சிட்டு போகிறேன். வாசிக்கலாம் முடியாது. தோத்தவர் ஒரு ஆள் காப்புவான். ஆனால் அவர் தோல்வியில் இல்லாமல் எழும்பி நின்று சாதனை படைத்தவர். ஏன்னு வச்சுக்கங்களேன், ஜெயிச்சவரை சொன்னால் அது ஏசுநாதர்ப்பா, நீங்கள் ஏசுநாதரை சொல்கிறீங்க. நீங்கள் தோத்த ஒரு ஆளை சொல்லுங்கள், தோத்து எழும்பினவர் ஒரு ஆளை சொல்லுங்கள். இப்போ சொல்கிறேன், தாவீது இட்ஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட். ஒரு நல்ல மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் ஆண்டவர் மற்ற எல்லாரை விட இவனை இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் தெரியுமா? தோல்வியை வெற்றியாக்குன சரித்திர புருஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏனென்றால் தோல்வி நமக்கு தேவை தெரியுமா? தோல்வி இல்லாமல் நம்ம நல்லவர்களாக மாற முடியாது. ஆனால் தோல்வியில் படுத்து கிடக்காம எழும்பணும், அவமானங்களில் படுத்து கிடக்காம எழும்பணும். அந்த தோல்விக்குள்ளே உட்காரக்கூடாது. என்ன, கர்த்தர் மேலே அதிக அன்பு, அதிக பாசம், அதிக நேசம், அளவுக்கு அதிகமான நேசம் அவனுக்கு இருந்தனால எங்கேயோ போன சவுலை ராஜாவாக்குன பிறகு 40 வருஷமா பெட்டி பக்கத்திலே போகாத சவுல், இத்தனைக்கு கிபியால தான் பெட்டி இருந்துச்சு. கிபியால இருந்தப்ப கூட கர்த்தருடைய பெட்டியை போய் ஏறெடுத்து கூட பார்க்காதவன் சவுல். ஆனால் தாவீது ராஜ்ய பாரத்துக்கு வந்த உடனே மனசெல்லாம் எதுக்கு துடிக்குது? பெட்டி பெட்டி பெட்டி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த பெட்டி வழியாக தான் கர்த்தர் செயல்பட்டார். அந்த பெட்டி தான் கர்த்தருக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதனால் எப்படியாவது பெட்டியை தூக்கிட்டு இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு அவன் மனசு விரும்புது. எது விரும்புது? அவனுடைய மனசு, அவனுடைய ஆத்துமா எல்லாமே விரும்புது. நல்லது தானே. எங்க மனசு பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய இடமா வாங்கணும், இன்னும் பெருசா வாங்கணும்னு விரும்புது. ஆனா தாவீதோட மனசோ கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டினே சொல்லுது. தாவீது நல்லது தானே பிரதர் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? நேராக பெட்டி இருக்கிற வீட்டுக்கு போய், அந்த வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ஊசா, இன்னொருத்தன் பேர் அகியா. 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் சேர்ந்து அப்படியே அந்த பெட்டியை எடுத்துட்டு எருசலேமுக்கு வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு புதுசாக மாட்டு வண்டிக்கு பெரிய டெக்கரேஷன் எல்லாம் கொடுத்து அப்படியே ஜெகஜோதியா 30,000 பேர் பெரிய ஃபங்க்ஷன். அப்படியே பெட்டியை தூக்கிட்டே
வந்தா திடீர்னு வரும்போது மாடு மிரள, பெட்டி அசைய, இத்தனை வருஷமா யார் வீட்டில் பெட்டி இருந்துச்சோ அவனோட பையனே பெட்டியை தொட, கர்த்தர் அவனை அடிக்க, அவன் செத்து போக, தாவீதுக்கு கோபம் வர, எல்லாத்தையும் போட்டுட்டு தாவீது அரண்மனைக்கு போயிட்டார். நான் நல்லது தானே பண்ணேன், நான் நல்லது தானே செஞ்சேன், நான் கடவுளோட பெட்டியை தானே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காலை வேளையில் உட்காந்துருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா தானே ஆராதிக்கிறேன், 52 வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், லேட்டாகாமல் வர்றேன், வந்து தான் உட்காந்துருக்கேன். என் மனசு அவருக்கு புரியுமா இல்லையா? என் பிரச்சனை அவர் தீர்ப்பாரா இல்லையா? என் கஷ்டத்தை அவர் சரி செய்வாரா இல்லையா? நான் நல்லது தானே செஞ்சேன். 40 வருஷமா பெட்டி பக்கமே ஒதுங்கல, ஒரு ஆராதனை கூட வரல. அவன் 40 வருஷமா ராஜ்யபாரத்தில் இருக்கான். நான் என் வீட்டில் தானே பெட்டி இருந்துச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் தானே பெட்டியை வச்சிருந்தேன், என் வீட்டில் ஏங்க மரணம் கேட்டா. தாவீது ஆண்டவருக்கு விரோதமா கோவப்பட்டதே இல்லை. ஹிஸ்டரியில தடவை தாவீது கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டான். கரெக்டா கர்த்தர் அந்த பெட்டியில தொடும்போது அடிச்ச அந்த ஊசா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கீத்தியன் ஆகிய ஓபேத்தியா தான் வீட்டில் பெட்டியை போட்டு கிளம்பிட்டான். போயிட்டு வெளியவே வரல, அவமானம். 30,000 பேரை கூப்பிட்டு பெரிய ஃபங்க்ஷன், மரணத்தில் முடிஞ்சிருச்சு, தலை காட்ட முடியல, ஊரெல்லாம் பேச்சு. 30,000 பேரை தாவீது கூட்டிட்டு போனாரு, ஃபங்க்ஷன் போச்சு. ஃபங்க்ஷன் ஃபெயிலியர், ஃபங்க்ஷன் பாதியில் நிறுத்தப்பட்டது. ஊசாவினுடைய மரணத்தின் விளைவாக ஃபங்க்ஷன் நிறுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் எங்களுக்கு என்ன நடக்கணும் இல்லை, உங்கள் பிரிய நிறைவேறணும். தாவீது வீட்டில் போய் உட்காந்து தலையை பிச்சுக்கிட்டான், பைபிளை திறந்தான். ஆண்டவர் ஒரு சத்தத்தில் கேட்டார், உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச, எனக்கு பிடிச்சிச்சான்னு பார்த்தியா? என்ன ஆண்டவரே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பெட்டியை கொண்டு வந்தேன். இஸ்ரவேலில் என்னைக்காவது மாட்டு வண்டியில் பெட்டி கொண்டு வந்தாங்களாப்பா? எங்கிருந்துப்பா மாட்டு வண்டி கதை வந்துச்சு? ஏலி செத்து போன பிறகு பெட்டி மாட்டு வண்டியில் போகிற அளவுக்கு பெலிஸ்தர்களோட கலந்துட்டீங்கல்ல. ஆராதனைகள் பெலிஸ்தர்கள் முறையில் மாறிடுச்சுல, ஆராதனை ஓ இஷ்டத்துக்கு மாறிடுச்சுல. ஆராதனை முடிச்சுட்டு ஆராதனை நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன நீங்கள், ஆராதனை அவருக்கு பிடிச்சிச்சான்னு கேட்டிங்களா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் 33 வருஷமும் உலகத்தில் தான் வாழ்ந்தார், உலகத்தில் தான் சாப்பிட்டார், உலகத்தில் தான் தூங்கினார், உலகத்தில் தான் எந்திரிச்சார். ஆனால் அவருக்கு ஏன் உலகத்தின் அன்பு இல்லை? அவருடைய மாம்சம், அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம் எல்லாம் பிதாவுக்கு பிரியமானதையே செஞ்சதுனால அவர் நிலைத்திருக்கிறார். இப்போ தாவீதுனுடைய மூளையில் ஒன்று உதிக்குது, எல்லாமே தப்பாக போயிடுச்சே. பெட்டி மாட்டு வண்டியில் போகிறது யூத பெலிஸ்தரோட முறை, பெட்டியை இதயத்தில் வச்சிருக்கிறது நம்மோட முறை. ஓஹோ, நேர வேதத்தை பெறட்டான், போய் பார்த்தா எல்லாமே தலைகீழாக இருக்கு. கெர்சோன், கோகாத்தியர், மெராரி. கெர்சோன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்புறத்தை எல்லாம் தூக்கணும். கோகாத்தியர் மோசேயனுடைய குடும்பம், கோகாத்தியர் வம்சத்தில் வந்தவன் மோசே. கோகாத்தியர் பெட்டி சம்பந்தமான விஷயங்களை பிரதான ஆசாரியன் பெட்டியை சரி பண்ணி கொடுத்த பிறகு தோளில் தூக்கணும். மெராரி மீதி இருக்கிறத தூக்கணும். மெராரியையும் காணோம், கோகாத்தியரையும் காணோம், கெர்சோனையும் காணோம். 30,000 பேர் ஃபங்க்ஷன். நான் பாடுறேன், 52 வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், நான் உபவாச ஜெபத்துக்கு வர்றேன். நீங்க செய்யறது கர்த்தருக்கு பிரியமா இருந்தா தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நேரம் உட்கார்ந்து வேத வல்லுநர்களை கூப்பிடுறாரு, லேவியை கூப்பிடுறாரு, பிரதான ஆசாரியரை கூப்பிடுறாரு. அப்பதான் தாவீது ஒரு வார்த்தை முடிவு வர்றாரு, எல்லாரும் மாதிரி ஆராதிக்கிறது இல்லை ஆராதனை, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆராதிக்கிறது தான் ஆராதனை. என் மனசு மாம்சம் விரும்புறது இல்லை ஆராதனை, அவர் மனசு ஏற்றுக்கொள்றது தான் ஆராதனை. எனக்கு பிரியத்தை செய்யறது இல்லை ஆராதனை, நான் அவருக்கு பிரியத்தை செஞ்சா இந்த எல்லைக்குள்ள இருந்து போறதுக்குள்ள அவர் என்ன ஆசீர்வதிப்பார். நீண்ட நாட்களாக குழந்தை வேணும், சுகம் வேணும், பலன் வேணும்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு தடவை கண்ணை மூடி நான் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிடிச்சிருக்கா, என் வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருக்கா, என் நடத்தை அவருக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். தாவீது எவ்வளவு தோல்வியில் உட்கார்ந்து யோசிப்பார். ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுட்ட அவர் ஒரு மேய்ப்பன் தான், ஆனால் அதை செய்டா, அங்கே ஒரு இடம் வாங்குடா, இங்கே ஒரு இடம் வாங்குடா, அங்கே கொஞ்சம் காசை போடுறா, இங்கே கொஞ்சம் காசை போடுறா, மொத்தமாக கடன் வாங்குடா, அங்கே கொஞ்சம் நகையை வைடா, அப்படி இல்லை. ஒரு தோல்வியை சரி செய்யாமல் அடுத்த இடத்துக்கு போக மாட்டார். அதான் தாவி. அவர் அடுத்த எந்த ஃபங்க்ஷனுக்குமே போல. இது என்ன, இந்த ஆராதனையினுடைய வெற்றி எங்கே இல்லை?
நானும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ரொம்ப மாறிட்டோம்ல. எப்படி வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு பேச்சு சொல்லுவோம், நான் சர்ச்சுக்கு தான் வர்றேன், வேறு சர்ச்சுக்கு தான் போய் பார்க்கணும் போல். அங்கே என்ன வேறு ஆண்டவரா? இது ரொம்ப பெரிய செய்தி. அதனால தான் வசனம் வாசிக்காமல் போகிறேன். தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தாவீது ஓபேத்ஏதோம் வீட்டில் இருந்து செய்தி வருது, கீத்தியன் தான், இஸ்ரவேலன் அல்லாதவன் தான், 3 மாதம்தான் தலன்னு வளர்ந்துட்டான். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு கீத்தியன் சபைக்குள்ளே வந்து 3 மாதத்தில் அரசாங்க வேலைகள், நன்மைகள், வீடுகள், ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவன் வீட்டில் தியாகமாக பெட்டி இருந்தா, ஏய் செத்து போயிட்டான்டா ஒருத்தன், என் வீட்டுக்குள்ளேடா பெட்டி ஏத்துறேன்னு கேட்கல, வா சந்தோஷமா பெட்டியை உள்ள ஏற்றிக்கிட்டா. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கவனிச்சிங்களா? பெட்டியை தொட்டு ஒருத்தன் செத்து போயிருக்கான், ஆனால் பெட்டியை ஒரு இஸ்ரவேலன் கூட ஏற்றுக்கிறல. யார் ஏற்றுக்கிட்டா? கீத்தியனாக. 3 மாதத்தில் தேசத்திலே அந்த வீடு வளர்ந்துருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். என் ஆண்டவரிடத்தில் தவறு கிடையாது. நான் சரியாக ஊழியம் செய்தால் என்னை ஆசீர்வதிப்பார், நீங்கள் சரியாக இருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியாக இருப்பது என்பது அவர் விருப்பத்தின்படி இருப்பது. பின்னாடி இருக்கிறவங்க அல்லேலூயா. அதனால தான் நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் என்பதல்ல ஆராதனை, பிரியமானவைகளையே செய்கிறேன். 2 மணி நேரம் வந்து ஆராதிப்பது அல்ல ஆராதனை, 24x7 என் வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். என் மாம்சத்தை நான் அழித்து வாழ வேண்டும். அதுக்காக அவர் சாப்பாடு கொடுக்க மாட்டாரா, வீடு கொடுக்க மாட்டாரா, நன்மை கொடுக்க மாட்டாரா, ஆசீர்வாதம் தர மாட்டாரா? நான் அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை பார்க்குறவன் எல்லா விதத்திலும் உண்மை பார்க்கணும். என்ன பார்க்குறேன்? இந்த பாஸ்டரா எங்கள் வீட்டில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்து 100 ரூபா காணிக்க வாங்கிட்டு போனார். நோ நோ, நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஜீவனுக்கு ஏதுவானதையும், இந்த பக்திக்கு ஏதுவானதையும், அந்த வாழ்க்கைக்கு ஏதுவானதையும் அவர் தருவார். சத்தம் வராமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் சிலர் மாம்சத்தின்படி நடந்துட்டு, இந்த அவன் பாரு நல்லா போகிறான் பாரு, அவன் இப்படி இருக்கான் பாரு. நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். உலகத்தின் ரட்சகரை பிதா உயர்த்தினார். இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலே. காலையில் நைட்டு 1 மணிக்கு ஆஸ்திரேலியாவில் தொடங்கி உலகமெங்கிலும் ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமோ, பூமி அகிலமும் சாட்சியாகவே பூங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. அல்லேலூயா. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிங்க, 12ஆம் வசனத்திலேருந்து பெட்டி அடிபட்டு போய் வீட்டில் உட்கார்ந்த பிறகு அவன் கற்றுக்கிட்ட காரியத்தை 1 நாளாகமம் 15 பேசுகிறார். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, 12லேருந்து வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி. முதல் தடவை பெட்டியை தூக்கும் போது எருசலேமில் ஸ்தலம் ஆயத்தமாக இல்லை. 2வது தடவை பெட்டியை தூக்கும் போது பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை தாவீது ஆயத்தம் பண்ணி இருக்கார். அல்லேலூயா. அப்ப பெட்டியை தூக்குறது மட்டும் இல்லை, பெட்டியை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ணி தான் இப்ப தூக்குறாரு. நல்ல கவனிங்க. ஆமா, அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பிறகு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களையும் உங்கள் சகோதரனையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பாஸ்டர் தான் எப்பயும் சொல்லுவார், பரிசுத்தமா இருங்கப்பா, நாளைக்கு அற்புதம் செய்வார். முறையா ராஜா சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, முறையா ராஜா சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, உங்களை எத்தனை பரிசுத்தத்தில், எத்தனை பெரிய உணர்வு பாருங்க. நீங்கள் ராஜாவாகணும்னா பரிசுத்தமாகணும், நீங்கள் வளரணும்னா பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. எவ்வளவு ரியலைஸ். அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும். கண்டுபிடிச்சிட்டான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கண்டுபிடிங்க, அற்புதம் நடக்கும். காரணத்தை கண்டுபிடிங்க. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை, என் மாம்சம் தானா, என் மனசு தானா, என் விரும்பினபடி போனது தானா,
ஆண்டவர் வருத்தப்படுறாருன்னு தெரியாம கழுதையில ஏறி போனது தானா? ஆண்டவர் சத்தம் மீறி போனது தானா? ஐயோ ஆண்டவரே, இப்பொழுது நான் ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்கிறேன்? நான் அதை என்ன செய்யல, சுமக்கல. ரெண்டாவது, அவர் நம்முடைய தேவனாகிய நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடினாலும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன எப்படி சொல்லுங்க? தேடாத. அதெல்லாம் எல்லா கூட்டத்துக்கும் பிரசன்ட் தான். எல்லா கூட்டத்துக்கும் பிரசன்ட் தான். வேணா ஃபுல் அட்டெண்டன்ஸ். எப்படி தேடணுமா? சொல்லுங்க, எப்படி தேடணுமா? எப்படி தேடணும்? சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, ராஜாவே கற்றுக்கிட்டான். சொல்லுங்க, ராஜா. நேற்று இந்த பிரசங்கத்தை 2 மணி நேரம் பண்ணேன், கர்த்தருடைய கிருபை. அப்போ இன்னைக்கு எத்தனை மணி நேரம் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. முடிச்சேன். ஆனால் வேறொரு ரூபத்தில் கர்த்தர் பேசினார். ஆனால் இன்னைக்கு வேறொரு ரூபத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆராதனை அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இது எப்படி தெரியுமில, வீட்டில் பிரியாணி கிண்ட சொன்னால் தக்காளி சோறத்தை கிண்டிட்டு, இன்னைக்கு ஹனிஃபா ஹோட்டல் பிரியாணியே தோத்து போச்சு தெரியுமா? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியுமா? எல்லாம் 1000 பேர். கிண்டினது என்னது? சொல்லுங்க. நீங்க இல்ல, கர்த்தர் உங்க ஆராதனையை மேன்மை பாராட்டணும். நோவா ஆராதிச்சான், இன்னைக்கு வரைக்கும் வானவில் அடையாளமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆராதிச்சான், யூதர்கள் 20% நோபல் பரிசை தட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமா இருந்தா சத்ரு உங்க உடம்ப தொட முடியாது. அல்லேலூயா. சத்ரு உங்க வீட்டை தொட முடியாது. சத்ரு உன் பிள்ளையை தொட முடியாது. சத்ரு உன் குடும்பத்தை தொட முடியாது. சத்ரு உன் சொத்துக்களை தொட முடியாது. சத்ரு எதையும் தொட முடியாது. தயவு செய்து குழம்பு வேணா உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை உங்க இஷ்டம் இல்லை, அவர் இஷ்டம்தான். எனக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. இங்க போட முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது இல்லை இது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஹம்மிங் பண்ணுங்க. ஹம்மிங் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதான். நீங்க எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், பெரிய ஆசீர்வாதத்தையாக சொல்ல போறேன். இயேசுநாதர் பிசாசை ஜெயித்ததினால் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். தாவீது தோற்றதினால், தோத்து பாடம் கற்றதினால், மாம்சம் பெட்டியை தூக்கிட்டு வந்து சர்ச்சை கட்டி தாவீதின் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. எழுதுறா ஹிஸ்டரியில. ஹிஸ்டரியா மேக் பண்ற நீ, ஹிஸ்டரி மேக் பண்ண வேண்டாம். நீ எனக்கு பிரியமானதை செஞ்சா போதும். நீ தான் ஹிஸ்டரி. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் 1000 ஆத்துமாக்கள் தாங்கன்னு கேட்டேன். அப்ப சொன்னார், ஒரு சத்தம் கேட்டுக்குது, 1000 ஆத்துமா வேணுமா, என் சித்தம் வேணுமான்னு. 1000 ஆத்துமா இருக்கட்டும்பா, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அதை மட்டும் செய். சின்னதா செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆபேல் என்ன செஞ்சான்? ஒரு பலி பிரியமா செலுத்திட்டு போயிட்டான், வாலிபத்திலே மறைஞ்சிட்டான். இன்றும் நம்மோடு பிரியமான பலிகளை குறித்து ஆபேல் பேசுகிறார். தெரியுமா? பிள்ளை பெற்றானா, கல்யாணம் பண்ணானா, எதுவுமே இல்லை. ஆனால் முதல் விசுவாசிகள் லிஸ்ட்ல, பரிசுத்தவான்கள்ல யார் தான் முதல் பேர் வர்றா? ஆபேல் தான் வர்றாரு. அதனால தான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தணும், பிரியப்படுத்தணும், பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமா பாடணும், என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கணும். அவன் பாட. அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு பிரியத்தை செய்யணும். இன்னைக்கு அவருக்கான நாள். இது ஃபர்ஸ்ட் டே. இது அவருக்கானது. இன்னைக்கு அவர் பிரியம், அவர் பிரியம். அதுக்கு பேரு தான் ஆவிக்குரியவன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆராதனை இருந்துச்சு. அதுல இருந்து வெளியே வாப்பா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதான் ராஜா. அவர் விரும்பினபடி சுமக்காம மாட்டு வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனோம். டெக்கரேட் வேற அப்படி ஓட்டு. தேவதாரு மரத்தில் கிட்டாரு, தேவதாரு மரத்தில் சுரமண்டலம். ஏன்? தேவதாரு மரம் தான் அன்னைக்கு பெஸ்ட். தேவர்களுக்கான மரமா? ரைட். எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சியே. அவருக்கு பிடிச்சிச்சான வேதத்தை பார்த்தியாப்பா? ஏலி காலத்தில் மறக்கப்பட்ட சத்தியம்
மறக்கப்பட்டு போகக்கூடாது. யாரோ புதுசாக ஆராதனை கொண்டு வந்துட்டாங்கன்னு பழைய பூர்வ பாதைகள் வேதத்தில் இருந்து மாறக்கூடாது. அவருக்கு பிடிச்ச ஒரு பலி, நல்ல ஸ்கேலில் பாடுறோமோ இல்லையோ, இதயத்தில் இருந்து பாடுவது தானே அவருக்கு பிடிச்ச பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இங்கே பாருங்களேன், தாவீது நல்லது தானங்க செஞ்சான், பெட்டியை தூக்கிட்டு வந்தான். ஆனால் இங்கே அவரே சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடினால அவர் நமக்குள்ளே. அடினாலே கேட்க மாட்டாங்க யாரும், ஆண்டவர் அடிக்கவே மாட்டாருன்னு. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? கர்த்தர் அடிக்கிறவர்னு ஒரு பேர், அது மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா. அவர் பட்சிக்கிற அக்கினின்னு எபிரேயர் 12 கடைசி வசனம் சொல்லுதில்ல, அவர் தான் அடித்தாருன்னு யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ? அதனால் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆமாம், அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு, அப்படியே நல்லா கவனிங்க, பெட்டியை இப்போ தூக்கியாச்சு. வெறும் 6 அடி தாங்க நடந்தாங்க. 6 தப்படினா 6 ஸ்டெப்பு. 6 ஸ்டெப்பு நடந்த உடனே சர்வாங்க தகன பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 காலை 7 ஆட்டு கடாவு, மொத்தம் 14 சர்வாங்கத்துக்கு. என்னன்னா அவ்வளவு சந்தோஷம். போன தடவை அடி வாங்கினேன், இந்த தடவை தூக்கி 6 அடி நடந்துட்டோன்னு. உடனே ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு, இப்போ தெரியுதா தாவீது ஏன் ஆடுனான்னு? அன்னைக்கு தோத்து போயிட்டேன், பெட்டியை கொண்டு வர தெரியாம. அன்னைக்கு மாட்டு வண்டியில வச்சேன், அன்னைக்கு ஆராதிக்க தெரியாம தோத்தேன், ஒப்பு கொடுக்க தெரியாம தோத்தேன். மாம்சத்துக்காக வந்தேன், மாம்சத்துக்காக ஆராதிச்சேன், ஏதாவது கிடைக்கும்னு பிச்சைக்கார மாதிரி வந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை, அவருக்கானதை செய்து முடிக்கிறேன். அவர் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நியாயமா தேடுறேன். ஏனென்றா நம்ம தான் பாடுவோம், ஆராதனை நாயகன் நீரே. நம்ம தான் சொல்லுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி. அதனால தான் பவுல் சொன்னார், எங்கள் ஆராதனை மாம்சத்துக்குரியதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற, எரிகோக்களை உடைக்கிற ஆவிக்குரிய வல்லமை உள்ளதா இருக்கு. நீங்க இங்க ஆராதிக்கும் போது வீட்டில் இருக்க மனைவி ரட்சிக்கப்படணும். இங்க பாடும்போது வீட்டில் இருக்க பிள்ளை இயேசுவேன்னு சொல்லணும். இது நடக்குமான்னு கேட்டீங்களா? ஜெயிலர் மனம் திரும்பணும். அன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்களும் மனைவியும் மனம் திரும்பிட்டாங்க. ஞானஸ்தானம் ஒன்னா தான் எல்லாரும் எடுத்தாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நான் ஒரு இடத்துல 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். ஒரு ஆள் கூட தூங்கலை. வேற வழி இல்லாமல் நான் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ சொன்னேன், எங்கள் சபையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் தூங்குவாங்கன்னு. ஆனால் அங்கே நான் பிரசங்கம் பண்ணனால தான் என்னை கர்த்தர் இங்கே நிறுத்தினாருன்னு சொன்னேன். ஏன்னா தூங்குறவங்க மத்தியில் பேசும்போது, உற்சாகமாக இருக்கிறவங்க மத்தியில் பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் அவர் படிப்பிப்பார். நம்ம ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். உங்கள் பெரியா, உங்கள் பெரியா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, உங்கள் பெரியா, உங்கள் பெரியா. உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்களுக்கேற்ற ஆராதனை சொல்லுங்க, உங்களுக்கேற்ற ஆராதனை. நல்லா சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்கள் விருப்பம் பூரணமா. அதான் சொன்னேன், காணாவூர் கல்யாணத்தில் கொஞ்சம் சவுண்டு லைட்டாக குறைச்சிக்கிறேங்க. காணாவூர் கல்யாணத்தில் மரியாள் சொன்னது நல்ல ஆலோசனை தான். சட்டுன்னு கோவப்பட்டேன். மரியாள்கிட்ட இருந்து வந்தது மாம்சம். 30 வருஷம் சாப்பாடு போட்டேங்கிறதுக்காக உன் விருப்பத்தெல்லாம் இங்கே கொண்டு வராது, என் பிதாவின் சித்தத்தை. அம்மா அப்படியாம்மா, வாங்கம்மா உட்காருங்கம்மா, அந்த சேரில் உட்காருங்க. சாப்பாடு போட்டது உண்மைதான் மரியாள். ஸ்திரீயே சொல்லுங்க, ஸ்திரீயே, டிவைன் கனெக்ஷன் அங்கே இருக்கு. டிவைன் கனெக்ஷன் எனக்கும் பிதாவுக்கும் இருக்கு. லைன் கிடைச்சா தான் தண்ணி என்னவா மாறும். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரியம். நீ சொல்லி செஞ்சா ஓ மயன் தண்ணியை திராட்சரசமாக மாக்கிட்டான்னு ஊரெல்லாம் சொல்லுவான். அவர் சொல்லி செஞ்சா பிதாவுக்கு மகிமை. அல்லேலூயா. அவர் சொல்லி செஞ்சா 12 சீஷர்களும் விசுவாசம் வைப்பாங்க. இதில் தான் ரொம்ப கவனிக்கணும் அவர்கிட்ட. ஆனால் மரியாள் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் பிதா கனெக்ஷன் கொடுக்குறார்.
ஆனால் மரியாளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டார். இனிமேல் இந்த 3.5 வருஷத்தில் வந்து இடையில வந்து அது வேணும். ஒரு தடவை பெரிய பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்திருக்கேன், வந்திருந்தா என்ன அந்த பக்கம் நெல்லு, எனக்கு யார் அம்மா, எனக்கு யார் அப்பா, எனக்கு யார் சகோதரன், எனக்கு யார் சகோதரின்னு தெரியும். உங்களுக்கு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும், மரியாளுக்கு அது கஷ்டமாக இருக்காது. ஏன்னா மரியாள் ஆவிக்குரியவங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், மரியாளுக்கு தேவையான எல்லா மகிமையும் கர்த்தர் சிலுவையில் செஞ்சுட்டு தான் போனார். யோவான் மரியாளை பார்த்துக்கிட்டாங்க எபேசுவில். மரியாளை யாரும் கைவிடலை. ஆனால் மரியாளுக்கும் புரியணும், மாம்சத்தில் வந்துடாதப்பா, மாம்சம் இல்லைப்பா. இந்த உலக வாழ்க்கையில் என்னை அவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், எனக்கு ஒரு பிள்ளையை தந்ததுக்கு காரணம், நான் அவருக்கு பிரியமானதே செய்யணும். இப்போ நைட்டு தூக்கம் வரல, முடிய போகுது. மாம்சத்தை நிச்சயம் மட்டும் இன்றைக்கி பார்த்துருவோம். நைட்டு தூக்கம் வரல, முடிய போகுது. தூக்கம் வரலன்னா நம்ம என்ன செய்வோம், புதுசாக ஏதோ இளையராஜா பாட்டு வந்திருக்காமே அதை அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அப்படியே தூக்கம் வந்துடும். ஆனால் ஆஃப் பண்ணுறது யார்? அதுக்கு இப்போல்லாம் செட்டிங்ஸ் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் இப்படியெல்லாம் நிறைய கதை இருக்குது. தாவீது அப்படியே கட்டில் சுற்றி நடந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல வீடு இருக்குது, நல்ல கட்டில் இருக்குது, ஆனால் இந்த பெட்டி மட்டும் ஒரு குடிசைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நேராக நாத்தான் தீர்க்கதரிசி வர்றாரு. ஐயா, நான் இந்த பெட்டியை கொண்டு வந்ததே கர்த்தருக்கு என்ன கட்டணும்? ஆலயத்தை கட்டணும், பிரம்மாண்டமாக கட்டணும், தங்கத்தில் கட்டணும், வைடூரியத்தில் கட்டணும், எல்லா கல்லும் போட்டு கட்டணும். என் வீடே இப்படி கட்டியிருப்பேன்னா அவருக்கு ஆலயத்துக்கு எப்படி கட்டுவேன்? கட்டியே தீரணும், கட்டியே தீரணும், கட்டியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஓகே நல்ல விருப்பமாக தான் இருக்குது, கட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது கர்த்தர் சொல்லுவார், தாவீது கட்டக்கூடாது. பெட்டியை தூக்குனதே எதுக்கு தான்? ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, ஆனால் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தலை குனிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் பெட்டி கொடுத்த பாடம் தான். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டக்கூடாது, இது என்னுடைய பெரிய தவம், இது என்னுடைய இயக்கம், இது ஹிஸ்ட்ரி, இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஊழியக்காரனிடத்தில் வரும்போது ஆனால் நோ சொல்லிட்டு சொன்னார், நீ என் பெட்டியையும் என்னையும் குறித்து இவ்வளோ கரிசனையாக இருக்கிறதுனால உனக்கு ஒரு வீடு நான் கட்டுவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். இனி உன் சந்ததி இந்த உலகத்தில் அழியவே அழியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் 1942 சுதந்திரமாகும்போது டேவிட் பென்குரியனை ஏயா தேடினாங்க? இந்தியாவினுடைய காந்தி மாதிரி இஸ்ரேலின் டேவிட் பென்குரியன். ஏங்க டேவிட் பென்குரியன் தான் வேணுமா? தாவீது பெட்டியை ஆவிக்கேற்றபடி, வசனத்தின்படி, தேவனின்படி, தேவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தகுதியானபடினால இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து 2042 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் நாடு உருவானாலும் தாவீதனோட மகன் தான் ஆட்சியில் உட்காருவான். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தின்படி ஆராதிச்சா உங்களோட முடிஞ்சிடும், ஆவியின்படி செயல்பட்டா தலைமுறை தலைமுறையாக இருப்பீங்க. போதுமா? நீங்கள் 4 வீடு கட்டுவீங்க, மாம்சத்தின்படி ஆராதிச்சா நீங்கள் 4 இடம் வாங்குவீங்க, நீங்கள் சவுல் மாதிரி இருப்பீங்க, நீங்கள் நல்ல வேலையில் இருப்பீங்க. அது இல்லை ஸ்கேலு, அது இல்லை ஸ்கேல். சாலமோன், ஆசா, அபியா, ரெகோபயாம், யோசபாத், எசேக்கியேல், செருபாபேல், ஆண்டவராகிய இயேசு. நான் அடிக்கடி சிந்திப்பேன், தோற்று போய் விழுந்து போய் அடி வாங்கி பெட்டியில் தன்னுடைய ஃப்ரெண்டை இழந்தவன் தான் தேவனுக்கு ஏற்றவன். ஜெயிச்சு போன தானியேலின் குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரன் அல்ல, யோசுவாவின் குமாரன் அல்ல, தோத்து கற்றுக்கிட்டவன் பக்கத்திலே கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. மாம்சம் தான் பெட்டியை தூக்குடா, 30 பேர் கூப்பிடுறா, ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றா. ஆனால் ஃபங்க்ஷன் நின்றுச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆவியில் ஆராதிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாம்சத்தில் ஆராதிக்கிறவன் குழந்தை போனால் பார்ப்பான், தலையை தடவுவான், கையை தடவுவான், பக்கத்தில் ஆளை பார்ப்பான். எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு பெட்ரோல் போட்டோம்? எதுக்கு வண்டி எடுத்தோம்?
இந்த ஆராதனை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துதி செலுத்திட்டு போகணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது பாட்டுக்கு போகும், கிழக்கு மேற்கு அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம வந்த ஒரே ஒரு நோக்கம், நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச 4 வரி பாடிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச 4 வரி என்னை ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன். அவர் என்ன சொன்னாலும் நியாயமாக. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவங்க எப்போ பைபிள் படிக்கிறத நிறுத்தணுமோ அன்னைக்கே நம்மளை டிவியில் 1000 பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். பைபிளை திறந்து கேளுங்க, இன்னைக்கு என்ன பேசுறீங்க, இன்னைக்கு என்ன ஆராதிக்க. வேதத்தின்படி ஆராதிச்சிங்கன்னா, வேதத்தை கற்றுக்கிட்டு 3 ஆராய்ச்சி பண்ணி தாவீது பெட்டியை தூக்குனார்ல, எந்த பெட்டியை தூக்குனாரோ அதே பெட்டி தான் அவர் ஆராதிச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்திருக்கேன். பெட்டியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது, தாவீதுக்கு எத்தனை மனைவி இருந்தாலும் தாவீதுக்கு உயிருக்குயிரான ஃபர்ஸ்ட் காதல் மீகால் தான். அந்த மீகாலை முதல்ல கூட்டிட்டு வந்து அரண்மனையில் வச்சது தான் ராஜ்யபாரத்தில் அவர் செஞ்ச முதல் வேலை. ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அவன் ராஜாவாகணும், என் சேரில் அவன் உட்காரணும். ஏன்னா நான் சவுலை ரொம்ப நேசித்தேன், அவர் எனக்கு மாமா. சவுல் மகனுடைய யோனத்தான் எனக்கு உயிர், அதனால எனக்கு ஒரு வம்சம் வேணும்னு ஆராதிச்சுட்டு வரும்போது ஒருத்தி கேவலமாக பார்க்குறா. ஏன் நீ ராஜாவா இருக்க, சும்மா நடந்து வந்தா பார்த்தாதா? நீ ராஜா தானே, சும்மா இப்படி வாக் பண்ண பார்த்தாதா? அவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு குப்பையில் கிடந்தேன், அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை கஞ்சிக்கு என்ன செஞ்ச அவனுக்கு தான் தெரியும். அவன் நிலைமை என்ன? அவன் கேட்டான், அவங்க அப்பா அரண்மனையில் இருந்தார், நான் காட்டில் இருந்தேன், என்னை காட்டில் இருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தது உனக்கு தெரியுமா? நான் பட்னியில் கிடக்கும்போது என்னை காப்பாற்றுனது உனக்கு தெரியுமா? அந்த ஆண்டவருக்கு முன்னாடி. அதனால தான் சிலர் அப்பான்னு கத்துவாங்க, அது அவனுடைய வேதனை. சிலர் ஆண்டவரேன்னு சொல்லுவான், அது அவனோட வழி. ஆனால் உங்கள் அப்பன் சோத்தில் திண்டுட்டு நீ இந்த ஆண்டவர் அவமதிக்கிறது நல்லதா? நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி இதுவும் ஆடுவேன், இன்னமும் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆராதனை அவமதிச்சதுனால அவளுக்கு காலம் ஃபுல்லாக குழந்தை இல்லை. இந்த காலை வேளையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவமதிக்காதீங்க. இந்த சபைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா சொல்கிறேன், எனக்காக வராதிங்க. எல்லாருமே 7:50 உள்ளே வந்துடுங்க. ஃபுல்னஸ் ஆண்டவருக்கு கொடுக்கறது. ஒரு மொய் எழுதும் போது 1000 தடவை யோசிக்கிறோம். 500 ரூபாய் எழுதலாமா, பத்துமா, பத்தாதான்? ஒரு காணிக்கை கொடுக்கும் போது 1000 தடவை யோசிக்கிறோம், இந்த பாஸ்டருக்கு இது போதுமா, பத்தாதா? கவர் திறந்து பார்த்தா என்ன நினைப்பாரு? நம்மை படைத்த ஆண்டவர் ஆராதிக்கும் போது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன நான் யோசிப்பேன், சில பாஸ்டர்லாம் வந்தா என்னது 200 ரூபா தான் இருக்குது, கொடுத்தா என்ன நினைப்பாங்களோன்னு யோசிப்போம்ல. மனுஷனுக்கு கொடுக்க யோசிக்கிறோம், தேவனை ஆராதிக்கும் போது முழுமையாக கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் ஊழியக்காரங்க வழியாக தான் பேசுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுசு. இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு தீர்மானம் சொல்கிறேன். ஆமாம், யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களாம், 3 மணிக்கு கூப்பிட்டா 12 மணிக்கே கிளம்பி நிற்கிது. என்னன்னு ஒன்றும் புரியல. சினிமாவுக்கு போகிறாங்களாம், 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேவனை ஆராதிக்கிறோம். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே? அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சொல்லுங்க, மாம்சத்தை ஜெயித்த தாவீது மாம்சத்தில் தோத்தாலும் ஜெயித்தாரு, நிலையானவைகளை தேடினார். ஆண்டவரே